நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்கெண்ட் 2 அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், 103வது கொஸ்டினாக நமக்கு கேட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எத்தனை இணை தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்திய போராட்டம் அப்படின்ற ஒரு பத்திரிகை, இந்தியன் ஸ்ட்ரகிள் என்னும் அந்த ஒரு பத்திரிகையை நடத்தியவரை நம்ம சுபாஷ் சந்திர போஸ், இது கரெக்டு. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது யாரு நடத்தினது? இப்போ நம்ம காந்தி அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காந்தி அவர்கள் சில பத்திரிகைகளை நிறுவியிருக்காங்க, ரைட். ஸோ அப்போ என்ன, ஃபர்ஸ்ட் யங் இந்தியா, ரைட், யங் இந்தியா இந்த ஒரு பத்திரிகையை நம்ம காந்தி பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நவஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நவஜீவன் அப்படின்றது காந்தி. அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னா ஹரிஜன் அப்படின்னு சொல்லலாம், ரைட், ஹரிஜன். அண்ட் ஃபோர்த் ஒன் இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது. இந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது காந்தி 1894ல அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது அன்னி பெசன்ட் அம்மையாரா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ யாருன்னா காந்தி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தவறா இருக்கு. ரெண்டாவது அல் ஹிலால் அப்படின்ற ஒரு பத்திரிகை, அபுல் கலாம் ஆசாத். இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்காங்கல்ல, இவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த கல்வி நாள் அப்படின்றத நமக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா அது இவருடைய பிறந்த நாளை தான் இந்திய கல்வி நாளை நம்ம கொண்டாடுறோம். ஸோ எஜுகேஷன் டே. பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியராக எஸ்.என். பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. அப்போ தவறாக பொருந்தி உள்ள இணை அப்படின்றது 1, ஆன்சர் 103க்கு ஏ அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஸோ இது 103. நெக்ஸ்ட் 106வது கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் சொல்லலாம். தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு இங்கதான். இந்த மாநாட்டினுடைய தலைவராக ரஹமதுல்லா எம் சயானி என்பவர் தலைமை வகித்தார், ரைட். 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தே மாதர் பாடல் பாடப்பட்ட மாநாடா பார்க்கலாம் முதலாக. அதன் தலைவர் ரஹமதுல்லா எம் சயானி, ரைட். நெக்ஸ்ட் 112வது கொஸ்டின் பொறுத்துக அப்படின்றது. இது ப்ரிவென்ஷன் ஆஃப் செடிஷியஸ் மீட்டிங் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 கரெக்டா அப்படியே மேட்ச் ஆயிருக்கும். செய்தித்தாள் தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910, இந்திய பாதுகாப்பு சட்டம் 1915. இது நம்ம எந்த இடத்துல இதை பார்க்கலாம் அப்படின்னா 12th புக், நமக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ அப்போ இது வந்து நமக்கு அழகா ஆங்கிலேயருடைய அடுக்குமுறை சார்ந்த சட்டங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கறது. அப்போ இந்த ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 2, 4, ரைட். இந்த ஆப்ஷன் பி அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பொருந்தது. 112க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. 113 தீவிரவாதிகளின் எழுச்சிக்கு காரணிகளை தேர்ந்தெடு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்திய கல்வியின் மேற்கத்திய மயமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயமும், ஜப்பான் ரஷ்யாவை 1905 தோற்கடித்தது, ஆங்கிலேயருடைய பஞ்ச கொள்கைகள், இது எல்லாமே தான் நமக்கு வந்து இந்த அதாவது தீவிரவாதிகள் எழுச்சிக்கு காரணமா, அதாவது நம்ம லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால் அப்படின்ற இந்த 3 பேர் தான் தீவிரவாதிகளோட எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர். ஆன்சர் பாத்தீங்கன்னா 113க்கு பி அப்படின்னு சொல்லலாம். 114வது பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த புரட்சிகரவாதிகள் அப்படின்ற ஒரு லெசன் ஒன்று இருக்கு 12th. புரட்சிகரவாத காலம் நம்ம சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பகத்சிங் அவங்கள பத்தி சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயமா நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு இருக்குல்ல, இது யாரோடு தொடர்புடையது? 1929. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இங்கிலீஷ்ல அசம்பிளி பாம் கேஸ் அப்படின்ற மாதிரி இதோட தொடர்புடையவர்கள் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு இருக்குல்ல, இது நமக்கு சாண்டர்சனுடைய கொலை தான் சொல்லுவாங்க. கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் வந்து தொடர்வண்டி கொள்ளை. அப்போ இதுல அசம்பிளி பாம் கேஸ் அப்படின்றது நம்ம ஈஸியா நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்கும்? பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 3. அடுத்து சிட்டகாங் ஆர்மரி ரெய்டு 1930. எதுக்குன்னா புரட்சியாளர்களுக்கு ஆயுதங்களை கைப்பற்றி வழங்க அப்படின்றதுதான், ரைட். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 3, அடுத்தது 2, 3க்கு 1, 4க்கு 4, 3, 2, 1, 4 ஆப்ஷன் வந்து டில இருக்கு, ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 114வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ன்றது டி. நெக்ஸ்ட் 125வது கொஸ்டின், அரேஞ்ச் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது வந்து நம்ம இந்திய விடுதலை போராட்டத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும், அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சௌரி சௌரா சம்பவம் கொடுத்துருக்காங்க. இந்த சௌரி சௌரா சம்பவம் கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் நடந்து காந்தி அந்த சௌரி சௌரா சம்பவத்து மூலமாக தடை பண்ணியிருப்பாங்க. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய போராட்டக்காரர்களால் காவல் நிலையத்தில் 22 காவலர்கள் எரித்து கொல்லப்பட்டனர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு சௌரி சௌரா சம்பவம். 2வது பாத்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம். சம்பாரன் அப்படின்றது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க இண்டிகோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு ஆதரவாக தீன் காதியா முறையை எதிர்த்து காந்தி நடத்திய முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்பாரன் சத்தியாகிரக போராட்டம் 1917. நெக்ஸ்ட் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது ரவுலட் சட்டம். இது எவரையும் விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் 1919 இந்த சட்டம் வந்திருக்கும். சர் சிட்னி ரவுலட் என்பவரின் தலைமையில் இந்த ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 4வது பாத்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகம். காந்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வரி விலக்கு, பஞ்சத்தின் பொழுது வரி விலக்கை வாங்கி தருவதற்காக கேதா சத்தியாகிரகத்தை காந்தி நடத்திய முதல் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆண்டுகளின் வரிசைப்படி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4, 3, 1. அப்போ 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம், ரைட். இதை தொடர்ந்து 142வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மேற்கூற்றை கூறியவர் யார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கிலாந்தின் கடுமையான தருணம் இந்தியர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய தருணம். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியா சுதந்திரம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா, பிரம்மஞான சபையின் உறுப்பினராக இந்தியாவிற்கு வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்த கூற்றுகளை சொல்லியிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமைகளாய் செல்வதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க தான் தன்னாட்சி இயக்கத்தை 1916 செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடத்தியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். காங்கிரஸ் மாநாட்டு, கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்ற பல சிறப்புகள் அவங்கள பத்தி நம்ம சொல்லலாம். இதை தொடர்ந்து 144வது கொஸ்டினா பாத்தீங்கன்னா காரணம் கூற்றுகளை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த BR அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் மகத் சத்தியாகிரகம், பகிஷ்கிருத் கர்த்தகாரணி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 1924 இந்த ஒரு சத்தியாகிரகம் நடந்ததை நம்ம பார்க்கலாம். ஒடுக்கப்பட்டோர் இந்து கோவிலுக்குள் நுழையும் உரிமைக்காக போராடுவதற்காக காரணம் கொடுத்திருக்காங்க. இந்த காரணம் அப்படின்றது ஒடுக்கப்பட்டோர் பொது கிணறுகளில், அதாவது அந்த குளங்களில் நீர் எடுப்பதற்கான ஒரு விஷயமா தான் மகர் சத்தியாகிரகம் என்பது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடியவர்கள்ல யாரை யாரை பார்க்கலாம் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, ஐயன்காளி, இந்த மாதிரி ஸ்ரீ நாராயணகுரு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளலார், இந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் நீங்க இதோட சேர்த்து ஒரு கவனம் வச்சுங்க. அப்போ 144வதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் சி.
சொல்லலாம். ரைட். ஸோ 144வது கொஸ்டினை தொடர்ந்து நம்ம 145 இதுவுமே கூற்று காரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1922 பார்த்தீங்க அப்படின்னா கயா காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது. ஒத்துழையாமை இயக்கம் தடை பண்ணதுக்கு அப்புறம் கயா காங்கிரஸ் மாநாடு, காந்தி சிறைக்கு போயிட்டாங்க. அப்போ சிறைக்கு போனதுக்கு அப்புறம் காந்திய கொள்கைகளை பின்பற்றுவர்களை, அதாவது இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இந்த மாதிரி கிராம சமூகத்தை வந்து மேம்படுத்த அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு, காந்திய கொள்கைகளை கொண்டு மாற்றம் விரும்பாதோர் அப்படின்றவர்களுடைய தலைவர்களா ராஜாஜி மற்றும் பட்டேல் இவங்க இருக்காங்க. அதாவது இவங்கள ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லலாம். மாற்றம் நோ சேஞ்சஸ், அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா நோ சேஞ்சஸ், அதாவது மாற்றம் விரும்பாதோர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட். நோ சேஞ்சஸ் அண்ட் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சேஞ்சர்ஸ் அண்ட் ப்ரோ சேஞ்சஸ், மாற்றம் விரும்புவர்களை ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ரைட். இப்போ இந்த சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தான் இந்த மாதிரி 1923 தேர்தலில் பிரிட்டிஷ் நடத்தக்கூடிய தேர்தலில் பங்கேற்கணும், நம்ம பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து சில உறுப்பினர்கள் கேட்க மாட்டாங்க. 1922 காங்கிரஸ் ரெண்டா பிரியுது. அதுக்கப்புறம் 1923 சுயராஜ கட்சியை சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இவங்க தான் ஓபன் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு. அப்போ மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் ஜனவரி 1 சுயராஜ கட்சி உருவாக்கினர் அப்படின்ற கூற்று சரி. ஆனா இவங்க கவுன்சில் நுழைவை எதிர்க்கவும் மக்களை அணிதிரட்டுவதன் மூலம் காந்திய வழியை தொடர விரும்பினர். நோ, இவங்க காந்திய வழியை தொடர விரும்பல, அதுக்கு அகைன்ஸ்டா தான் போயிருப்பாங்க. நோ சேஞ்சஸ் அப்படின்றவங்க தொடர விரும்பிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்றது ஆப்ஷன் நம்பர் பி. 149வது கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்காங்க. தனி தொகுதிகள் என்ற கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அதற்கு எதிராக நடத்தப்பட்டது பூனா ஒப்பந்தமே. அது மாதிரி இது சிறுபான்மையினர்களுக்கு தனி தொகுதியை வழங்கியது. அதாவது முஸ்லிம், சீக்கியர்கள், இந்து, கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள், இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்றது பாத்தீங்களா, சோ இவங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து தவறா சொல்லலாம். ரைட். அப்போ மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான், அதாவது ரெண்டுமே தவறு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், where did the Indian National Congress 1907 scheduled to be held and later replaced by the moderate nationalist அப்படின்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சூரத் பிளவு நடைபெறுவதற்கு முன்பு தீவிரவாத தேசியவாதிகளால் இந்த காங்கிரஸ் மாநாடு எங்க நடத்தப்படணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டது அப்படின்னா பூனாவில். அதாவது பூனாவில் சொல்லலாம். அதே மாதிரி தலைவரை லாலா லஜபதி ராய் அவங்க தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க, தீவிரவாதிகள். பட் ஆனா மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா பூனா வேண்டாம், அது வந்து நம்ம சூரத்தில் நடத்தாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு 1907 காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. சூரத்து. தலைவர் யாரு அப்படின்னா ராஷ் பிஹாரி கோஷ் அப்படின்னு சொல்லலாம். ராஷ் பிஹாரி கோஷ். ரைட். ராஷ் பிஹாரி கோஷ் அப்படின்றது. நெக்ஸ்ட், இந்த சரியான இணைகள் அப்படின்ற அந்த டைப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணை தவறாக பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்கறாங்க. இப்போ டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தினோட இறுதி காலகட்டம் அந்த சாப்டர்ல வரக்கூடியதான் இந்த ஒரு ஆன்சர், நேரடி நடவடிக்கை நாள், அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லலாம். இது நடந்தது ஆகஸ்ட் 16, 1946. அதாவது இது என்னன்னா, இந்த கேபினெட் மிஷன் அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த முஸ்லிம்கள், இந்துக்கள் அப்படின்ற பிரச்சனை ஓரளவுக்கு தீக்கிற மாதிரி தெரியுது. அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உறுப்பினரை முஸ்லீமால நியமிச்சிருவாங்க. அதன் காரணமாக முஸ்லிம்கள் வந்து இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே கொண்டு வரதா பார்க்கலாம். ரைட்டு. அடுத்து வேவல் திட்டம் அப்படின்ற அறிவிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னா
45 ஜூன் 14 இதுவுமே நம்ம கரெக்டா தான் பார்க்கலாம். என்னன்னா இந்த வேவல் அப்படின்ற ஒரு வைசராய் மக்கள் தொகை அடிப்படையில பாத்தீங்கன்னா சம எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடியதா அவருடைய திட்டத்தை சொல்லுவாரு. இதை நமக்கு முஸ்லீம் லீகும் நிராகரிச்சிருக்கும், இந்திய தேசிய காங்கிரஸும் நிராகரிச்சிருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுனா சிம்லா மாநாட்டில் அப்போ வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 14, 1945. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்றது ஆகஸ்ட் 8, 1942 பாத்தீங்கன்னா காந்தி தலைமையில் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கினாலும் அதுக்கப்புறம் அவரு ஆகஸ்ட் 9 பாத்தீங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. இருந்த போதிலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1944 வரை நடந்து ஒரு வெற்றி பெற்ற போராட்டமாக, என்னதான் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் காந்தி தலைமையில் நடந்தாலும் அவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்குமான்னு கேட்டா இல்லை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மட்டும் 2 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும், மாணவர்கள், மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து இந்த ஒரு போராட்டம் நடத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாக, இதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்திய தேசிய காங்கிரஸோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்க. அப்போ 4வதா என்ன கேட்டிருக்காங்க? 3 கரெக்ட், 2 கரெக்ட், 1 கரெக்ட். அமைச்சரவை தூதுக்குழு 1942 அப்படின்னு கேட்டா இந்த ஒரு டேட்டுக்கு எது வந்திருக்குன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு வந்திருக்கும். அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றது பாத்தீங்கன்னா 1946. அதாவது அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் தலைவர்களா ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் மற்றும் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இவங்க தான் வந்திருப்பாங்க. அப்போ 4வது இணை அப்படின்றது தவறாக பொருந்தி உள்ளது. அப்போ ஒரு இணை அப்படின்றது தவறாக பொருந்தலாம். ஆப்ஷன் ஏ அப்படின்ற நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா பார்க்கலாம். அப்போ 152க்கு ஆப்ஷன், அதாவது ஆன்சர் என்னன்னா ஏ. 155 இது புரட்சிகரவாதிகள் காலம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 12th ஒரு சாப்டர் இருக்கும். 10th பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளா கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த புரட்சிகரவாதிகளை இந்தியாவில் யாரை பார்க்கலாம்? பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜிதேந்திரநாத் தாஸ், குதிராம் போஸ், பேரஃப்லா சாக்கி அண்ட் ராஜேந்திர லஹரி, இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சிகரவாதிகள். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களை அடுக்குமுறை செய்யும் பொழுது அவர்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய ஆளுங்களை தான் நம்ம பயங்கரவாதிகள் அல்லது புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பின்வரும் எந்த சதி வழக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்புடையது இல்லைன்னு கேட்டிருக்கான். இப்போ பெஷாவர் சதி வழக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம 1921 and 22 1920s ஏர்லியாவே நமக்கு நடந்ததா இருக்கும். நெக்ஸ்ட் டெல்லி சதி வழக்கு இது இருக்கட்டும். கான்பூர் சதி வழக்கு 1924, மீரட் சதி வழக்கு 1929. ரைட், இந்த 3 வழக்குகள் தான் கம்யூனிசத்தோடு தொடர்புடைய வழக்குகள். டெல்லி சதி வழக்கு அப்படின்றது இதுல இருந்து மாறுபட்டு காணப்படுவதனால ஆன்சர் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர்புடையது இல்லை அப்படின்னா 2 மட்டும்தான் சி ஆன்சர். டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட் 156வது கொஸ்டின். அப்போ கதார் இயக்கம் தொடர்பான தவறான கூற்றை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கதார் கட்சி அப்படின்றது எங்க உருவாக்கப்பட்டது, எங்க நிறுவப்பட்டது, யாரால அப்படின்னா 3 பேர் நம்ம சொல்லலாம். கதார் கட்சி நிறுவப்பட்டதுக்கு 1913 ஒன்னு லாலா ஹர்தயால், ரைட், இவரு. 2 சோஹன் சிங் பக்னா. 3 தரக்நாத் தாஸ். அப்போ இதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த கதார் கட்சி 1913 சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கா. சரிப்பா. அடுத்து இந்த புரட்சியாளர்கள் பஞ்சாப்ல இருந்து அமெரிக்காவிற்கு, கனடாவிற்கும் புலம்பெயர்ந்து பல முன்னாள் ராணுவர்கள் மற்றும் விவசாயிகளை கொண்டுள்ளனர். கண்டிப்பா ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த 3, 4 இருக்குல்ல, தலைவர் யாரு? தரக்நாத் தாஸா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா? யாரு? சோஹன் சிங் பக்னா. இந்த செயலாளர்னா லாலா ஹர்தயால். இதுதான். அப்போ 3, 4 பாத்தீங்க அப்படின்னா தவறான இணை. எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 160 அரேஞ்ச் இந்த chronological ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கொடுத்திருக்காங்கல்ல. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா மிதவாதிகள்ல ஒரு முக்கிய மிதவாதியாக அவரை பார்க்கலாம். அவரை பற்றி இந்த பத்திரிகைகள் மற்றும் நூல்கள் ரொம்பவே நம்ம பார்க்கலாம். பட் ஆனா அது இவர் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா சில அமைப்புகளை உருவாக்கி இருப்பார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சங்கம். அவர் 1865 உருவாக்கப்பட்ட
ஒரு அமைப்பு. கிழக்கந்திய கழகம் அப்படின்றது 1866 உருவாக்கியிருப்பாங்க. இது விடிவெள்ளி கழகம் என்னன்னா, நமக்கு வங்க பிரிவினை சட்டம் 1905 வருது. இதனை அடுத்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது 1905 ஆரம்பிச்சு 1911 நடக்கும். இதுக்கும் விடிவெள்ளி கழகத்துக்கும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டான் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த சுதேசி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது தேசிய பள்ளிகளை நிறுவுதல். தேசிய பள்ளிகளை நிறுவுதல் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த தேசிய பள்ளிகள் அப்படின்றது இந்த சுதேசி இயக்கம் நடைபெறுவதற்கு முன்பே 1902 சதீஷ் சந்திரரே அவங்களால பாத்தீங்க அப்படின்னா நிறுவப்பட்டதா இருக்கும். டான் சொசைட்டி விடிவெள்ளி கழகம் 1902. நெக்ஸ்ட் இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 1905 காந்தியின் அரசியல் குருவான அதாவது GKG கோபாலகிருஷ்ண கோகலே இவர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன். அப்போ 2, 1, 3, 4 ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 163 அன்னி பெசன்ட் ஃபவுண்டட் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி 1916 சொல்லியிருக்காங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் டிக்ளைன்ட் ஆஃப்டர் பெசன்ட் அக்செப்ட் த ப்ரொபோஸ்ட் மாண்டேங் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி இதுல 2 மட்டும் பி தான் ஆன்சர் வருது. ஏன் அப்படின்னா, இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் முன்பே 1894-95 நிறுவப்பட்ட நம்ம பார்க்கலாம். இதனுடைய பெயர் மாற்றம் அப்படின்றது மதன் மோகன் மாளவியா மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையாரோடு சேர்ந்து மாற்றப்பட்டதாக தகவல். ஸோ அப்போ 1916 நிறுவினார் அப்படின்றது நம்ம நார்மலா பார்க்கல, அது கரெக்டா தெரியும், கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணா தவறு. ஸோ அப்போ ஆன்சர் 163க்கு பி. நெக்ஸ்ட் 164 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 12th செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதாவது வங்க பிரிவினை சட்டத்தை அடுத்து சுதேசி இயக்கம் அப்படின்னு இருக்கும். சுதேசி இயக்கத்துல ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த கூற்றுகளை பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதாகும். ஓகே, சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்கள் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தும் துண்டித்துக் கொள்வதல்ல. இது கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நமக்கு திலகர் அவங்க சொல்லியிருப்பாங்க. ரைட், அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எந்த இடத்துல திலகர் இருக்கோ அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அப்படின்றது சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதுன்னு சொன்னவர். அதுவுமே ட்ரூ தான். ஸோ அப்போ ஆப்ஷன் அப்படின்றது பி. 171 இது ஒவ்வொரு மாநாட்டினுடைய தலைவர்கள் குறித்த விஷயங்கள். இப்போ பனாரஸ் அல்லது காசி மாநாடுன்னு சொல்லுவாங்க. யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இவங்களுடைய தலைமையில் நடந்திருக்கும். கல்கத்தா மாநாடு தாதாபாய் நௌரோஜி சுயராஜ்யம் என்ற தீர்மானத்தை அவர் முதல்ல கொண்டு வந்த மாநாடா பார்க்கலாம். சூரத் அப்படின்றது ராஷ்பிகாரி கோஷ் நான் முன்னாடியே சொன்னேன். நாக்பூர் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்த மாநாடு நாக்பூர் மாநாடு, தலைவர் விஜயராகவ சாரியார், சி விஜயராகவ சாரியார். ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அதாவது எந்த இணைகள் தவறுன்னு கேட்டிருக்கானா, அப்போ 2 தப்பு, 1, 2 அப்போ 2 இணைகள் தவறு, பி. இதோட பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தினுடைய அந்த கொஸ்டின் முடிஞ்சது. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அப்படின்ற ஒரு யூனிட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சி பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 119. ரைட், நீதி கட்சியின் பங்களிப்புகள் தொடர்பானவற்றில் தவறான கூற்றை கண்டறிய. அதாவது நீதி கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிட்டி தியாகராஜ செட்டியார், TM நாயர், நடேசனார், அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பேர் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. பின்பு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையை நடத்திருப்பாங்க. அதனுடைய வாயிலாதான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அப்படின்றது பெயர் மாற்றம் செஞ்சிருக்கோம். அவங்களுடைய சாதனைகளா நம்ம பார்க்கறது என்ன?
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 விளக்கில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியது. நம்ம மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா தான் ஞாபகம் வருவாங்க. ரைட், அவங்களுக்கு முன்னாடியே நீதி கட்சி அப்படின்னு தொடங்கப்பட்டது. அடுத்து மருத்துவ கல்விக்கான அடிப்படை தகுதியில் சமஸ்கிருத அறிவு நீக்கப்பட்டது. கண்டிப்பா இது ட்ரூ. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1926 இவங்க தான். அப்போ இது என்னன்னா தேர்வு பணியாளர் வாரியம் 1924 கொண்டு வந்திருப்பாங்க. இத குடிசை மாற்று வாரியம் கொடுத்திருக்காங்க. இதுதான் தப்பு. அப்போ சி வந்து ஆன்சர். 127 அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சியில முதலமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. அது இரண்டாவது முதலமைச்சரா பனகல் ராஜா 1921 இருந்து 26 வரைக்கும் இருப்பார். சுப்பராயில தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 இருந்து 21 வரைக்கும். பனகல் ராஜா ஆன்சர், அதாவது ஏ. இப்போ மற்ற ஆப்ஷன் பாருங்களேன். சுப்பராயன், முனிசாமி நாயுடு, பொப்பிர்லி ராஜா. இப்போ சுப்பராயன் எடுத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் 1920 இருந்து 30, முனிசாமி பாத்தீங்கன்னா 30 இருந்து 32, பொப்பிலி ராஜா. இப்போ பனகல் ராஜான்னு சொல்றாங்கல்ல, அவர் பேர் என்னன்னா ராமராய நிங்கர். ராமராயர் நிங்கர். பொப்பிலி ராஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கா ராவ். பொப்பிலி ராஜா 32 இருந்து 36 வரைக்கும், 32, 34, 36 வரைக்கும் இருப்பாங்க. ரைட். சோ இதுதான் நம்ம அந்த நீதி கட்சியினுடைய முதலமைச்சர்கள். நெக்ஸ்ட் 128 அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா 1923 சென்னையில ஹிந்துஸ்தான் விவசாய தொழிலாளர் கட்சியை நிறுவியவர் பாத்தீங்கன்னா சிங்காரவேலர். இவர் 1925 ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற முதல் பொது உடைமை மாட்டிற்கு தலைமை வைத்தார்னா ஆமா, ட்ரூ. நீங்க கான்பூர் சதி வழக்கு படிக்கக்குள்ள இவரை பத்தி படிக்கலாம். நெக்ஸ்ட் 130 இதுல பாத்தீங்கன்னா ஞான சாகரம் அப்படின்ற ஒரு பத்திரிகை யாரோட தொடர்புடையன்னா மறைமலை அடிகள். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் MC ராஜா. ஜீவிய சரித சுருக்கம் எனும் வரலாற்று நூல், அதாவது யாருடைய சுயசரிதா ரெட்டமலை சீனிவாசன். சமரச வேத சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் 1856 நிறுவியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது 65 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனும் ராமலிங்க அடிகளால் மாற்றப்பட்டிருக்கும். அனைத்து இணைகளும் சரியாக பொருந்தி உள்ளது. இங்க தவறா கேட்டிருக்கிறதுக்கான இணை இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். 135 கூற்று காரணம். இதுல பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு எனும் கோரிக்கையை திரும்ப பெற்றது. ஓகே. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய அரசு பிரிவினைவாதத்தை சட்டவிரோதமான செயலாக அறிவிக்கும் சட்டத்தை இயற்றியது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே ட்ரூ தான், சரியான விளக்கம். ரைட். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 136 இதுல தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 75 மைல்களுக்கு மேல் உள்ள பேருந்து வழித்தடங்களை தேசியமயமாக்குதல் அறிஞர் அண்ணா. ஓகே. முதல் முறையாக மானிய விலை அரிசி திட்டம் 1 படி 1 ரூபாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவன் கேட்டா இல்ல, அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இல்ல. ஸோ அப்போ இது வந்து நம்ம 1 படி 1 ரூபாய் அப்படின்றது நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா மிதிவண்டி ஒழிப்பு திட்டம் அப்படின்னு இருக்குல்ல, இது எம்ஜிஆர் கிடையாது, இது கருணாநிதி. ரைட். அடுத்து விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாலும் கருணாநிதி தான். ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 1, 4 சரியா இருக்கும், 2, 3 தவறா இருக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 138 ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், முதியோர்கள், கால்நடைகள் அனைத்தையும் பகுதிக்கு செல்லுமாறு அறிவித்த பாண்டிய மன்னனை போற்றும் சங்க இலக்கியம் எது? பொதுவாகவே நம்ம போர் அப்படின்றது அந்த விஷயங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம் அப்படின்னு பற்றி தான் பேசக்கூடியதா இருக்கும். ஸோ அகத்தை பற்றி அகநூறு, புறம் பற்றிய தகவலை கொடுப்பது புறநானூறு. அதனால இந்த ஒரு போர், காவலர்கள், வீரர்கள் பத்தி நம்ம பேசக்குள்ள பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படின்ட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 139 பாத்தீங்கன்னா
இந்த சுப்பிரமணிய பாரதி தொடர்பான தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல பாத்தீங்கன்னா 2வது சாப்டர் அதேதான். இந்த சுதேசி இயக்கம் பற்றி படிக்குள்ள தமிழ்நாட்டு தகவல்கள் வந்து சுப்பிரமணிய பாரதியை பற்றிலாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை ஒரு தடவை கவனமா பாத்துங்க. இதுல தவறானது எது அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதி 1908 சுதேசி கீதங்களை வெளியிட்டார். ட்ரூங்க. அடுத்தது 1908 சென்னையில் சுயராஜ்ய தினத்தை கொண்டாடுவதற்காக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். ஓகே. பாரதியின் வாராந்திர செய்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சிவப்பு நிறத்தில் அச்சிடப்பட்டது. ஓகே. பட் இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கேளிக்கை சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள நம்ம விஜயா இல்ல இந்தியா. இதுதான் இந்த இடத்துல தவறா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி. எதுக்கு? 139க்கு. நெக்ஸ்ட் 162 அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, எந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படும் தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. 1930 சட்டம், மெட்ராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் 47. 1947. 166வது கொஸ்டினா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் பற்றிய தகவல்கள் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம் தான் 1924. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் 1925. அப்போ நீதி கட்சி தலைவராக தேர்ந்த சிறையில் இருக்குள்ள இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல 38 விடுதலை அப்படின்றது பாத்தீங்கன்னா குடியரசு ரிவோல்ட் 1925-28. அதுக்கப்புறம் இந்த புரட்சி பகுத்தறிவு விடுதலை அப்படின்ற 1935. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 33, 34, 35 தொடர்ந்து அப்படியே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா நம்ம 2 சொல்லலாம். அடுத்து 3, 4, 1. 2, 3, 4, 1னா நமக்கு டி. நெக்ஸ்ட் 167. இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்ட யாரு, பெண் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எந்த டைப்ல எடுத்திருக்காங்கன்னா, நமக்கு சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குல்ல, அது நடந்து அதுல கைதான ஒரு பெண்மணி, அதுக்கு அபராதம் கட்டிய பெண்மணி அப்படின்னா ருக்மணி லட்சுமி பதி அப்படின்ற ஒரு அம்மையார சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவரா யார் சொல்லலாம்? மூவலூர் ராமாமிர்தம். டி ஆன்சர். 168 கூற்று திராவிட இயக்கம் மதராஸ் மாகாணத்தில் உள்ள பிராமணர் அல்லாதோர் குழுவால் உருவாக்கப்பட்டது. பிராமணர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதவர்களின் தமிழ் அடையாளம், கலாச்சாரம், சமூக அரசியல், பொருளாதார நிலையை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக. இந்த இடத்துல அது என்ன பிராமணர்கள் வந்திருக்கு, இதெல்லாம் திராவிட இயக்கம்னா பிராமணர் அல்லாதவர் தான். ஸோ அப்போ கூற்று மட்டும் சரியா இருக்கும், காரணம் தவறா இருக்கும். நெக்ஸ்ட் 170. 170 அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 1927 காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த போது மருத்துவரான முத்துலட்சுமி அம்மையார் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது வந்து நம்ம காந்தியினுடைய பத்திரிகையான யங் இந்தியா இதுலதான் வெளியிட்டப்பட்டிருக்கும். ரைட். நெக்ஸ்ட் 172வது கொஸ்டின். 172 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக யாருடைய திருவுருவ சிலை, கடலூர் அப்படின்னால நமக்கு அஞ்சலை அம்மாள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். சோ இந்த அஞ்சலை அம்மையால் பத்தி பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுடைய முன்னேற்றம் கருதி நமக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அஞ்சலை அம்மாள் பேர்ல தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ தமிழகத்தில் தமிழக முதல்வராக நம்ம அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்களுடைய திருவுருவ சிலை தான் கடலூர்ல மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவங்க கலந்துருப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இவங்களுடைய ஃபேமிலியுமே பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கிறதா, இவங்களுடைய பேரன் கூட எம்எல்ஏ இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் 175 அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் தகவல்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இழவு வாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல, வீர தமிழன்னை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரியார் அப்படின்றது. அப்போ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு தர்மாம்பாள் அவங்க தான் இந்த விஷயத்தோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ
175க்கு டி. ஸோ இதுதான் என்னுடைய விளக்கம். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ.